ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறோம். இது ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ஜூஸர். இது ஜஸ்ட்டு ஒரு லிட்டு. இது ஜூஸ் போடும்போது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த கப் மாதிரி இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம கையால் ஜூஸ் போடுவோம் இல்லையா, சாத்துக்குடி அந்த கப் மாதிரியே இருக்கும். அடுத்து விதைகளை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டிங். நெக்ஸ்ட்டு கப்பு. இதில் தான் ஜூஸ் வந்து சேவ் ஆகும். எல்லா பார்ட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோட்டர். இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு வந்து அதில் மோட்டார் இருக்கும், அதில் ஸ்டிக் இருக்கும், ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஜூஸ் போடலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 50 பழம் கூட பிழிஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கப்பு, அதுக்கப்புறம் பிளேட்டு, மேலே இருக்க டாப்பு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டாப்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா ஃபிக்ஸ் ஆகிடும். மற்றபடி கப்பு, பிளேட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு வச்சா போதும், ஃபிக்ஸிங்லாம் கிடையாது. இதில் இருக்க ஒயரை ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுதுமே ஜூஸ் போட சாத்துக்குடியை 2ஆக கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை மூடி சாத்துக்குடியை அந்த ஜூஸர் மேலே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ், ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மூவ் ஆகும்போது வெளியில் வராமல் ஹோல்ட் பண்ணால் போதும். அழுத்தி மோட்ரு சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த மோட்ரு வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 2 சைடும் சுற்றும். கையால் புழியும் பொழுது 2 and 4 டைரக்ஷனில் நம்ம புழிவோம், திருவி. அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக செய்யும். இந்த ஜூஸரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ், ஃப்ளஷ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துடும். அந்த நார் பகுதி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நமக்கு ஜூஸில் கொடுத்துரும். வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போதும் விதைகளை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளஷையும் ஜூஸோடு சேர்த்து கொடுத்துரும். நம்ம கையால் பிழியும் பொழுது இது மாதிரி கம்ப்ளீட்டாக பிழிஞ்சோம் அப்படின்னா ஜூஸ் கசப்பாக இருக்கும். பட் இந்த ஜூஸரில் தோல் பகுதி கசங்காமல் அழகாக ஃப்ளஷ்ஷை மட்டும் ஜூஸாக எடுத்து கொடுத்துருது இது. அதனால் கசப்பே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பழங்கள் நம்ம ஜூஸ் போடணும், நிறைய ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸர் பயன்படுத்துறது நல்லது. ஈஸியாக சட்டுன்னு 50 பழம் கூட இதில் பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் போடுறதுனா கையால் பிழிஞ்சு எடுக்கலாம். பட் நிறைய ஜூஸ் போடும்பொழுது இந்த மாதிரி ஜூஸர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஜூஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் போடுறதுனாலும் இதில் போடுங்க, கையால் பிழியாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த நார் பகுதி ஃபுல்லுமே, ஃப்ளஷ் ஃபுல்லுமே நமக்கு கிடச்சிருது. கையால் அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல, கசக்க ஆரம்பிச்சிருது இல்லையா. அதனால் இந்த ஜூஸர் யூஸ் பண்ணியே நீங்கள் எப்போதுமே ஜூஸ் போடலாம். இந்த ஜூஸர் வாங்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1000 ரூபாய் சம்திங்க்கு அப்போ வாங்கினேன். கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, அது மாதிரி டேமேஜும் கிடையாது. அப்படியே இருக்குது, வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. குயிக்காக வாஷ் பண்ணிடலாம், ஈஸியாகவும் வாஷ் பண்ணலாம். கரண்ட்டும் ஜாஸ்தி ஆகாது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டப்பட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வச்சா போதும், ஜூஸ் வெளியில் வந்துடும். இதில் ஜூஸ் பண்ணும்பொழுது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஜூஸை குடித்தோன்னா அதில் இருக்க ஃப்ரெஷ்லாம் கம்ப்ளீட்டாக வரதுனால பழம் சாப்பிட்ற மாதிரியே எஃபெக்ட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சுகரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ மிக்ஸ் பண்ணி குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே குடிக்கலாம். ஜூஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம். ஏன் நான் இந்தளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, கடைகள்லையோ அல்லது ஆன்லைன் ஷாப்பிங்கோ நம்ம வந்து நிறைய கட்டர், சாப்பர் இந்த மாதிரி ஜூஸர்லாம் வாங்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு எய்ம் பண்ணி கெஸ் பண்ணி வாங்குவோம். பட் ஒரு முறை யூஸ் பண்ணோன்னே டேமேஜ் ஆகிடுது, யூஸே ஆக மாட்டேங்குது, ஸ்ப்ரிங் வீணாக போயிடுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இந்த ஜூஸர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஜூஸர் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, கடைகளெல்லாம் கிடைக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கிடுங்க. 100% உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பழத்தையுமே ஜூஸ் போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒயரை எடுத்துடணும். ஜூஸர் மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபில்டர் பிளேட்டை எடுத்துக்கணும். ஹேண்டில் இருக்கும் ஒரு ஸ்டிக் மாதிரி, அதை பிடிச்சி தூக்கினா ஈஸியாக வந்துடும். அடியில் கப்பில் வந்து ஜூஸ் சேவ் ஆகிருக்கும். நம்ம சேர்த்த தண்ணியே போதும், கிளாஸில் சேர்த்து அப்படியே இதை குடிக்கலாம். நம்ம இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஃப்ளஷஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால, அந்த நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால குடிக்கும்பொழுது பழம் சாப்பிட்ற மாதிரியே எஃபெக்ட் இருக்கும். ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, ஈஸியாகவும் ரெடி ஆகிட்டு. ஜூஸோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கையால் நம்ம ஜூஸ் பண்ணவே முடியாது, அப்படி பண்ணினாலும் கசப்பாக இருக்கும். ஜூஸர் கப்பு, ஃபில்டர் பிளேட்டு, ஜூஸ் கலெக்ட் ஆகிற பெரிய கப்பு, இது 3ஐயும் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம்.
வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பட் இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, இதில் வந்து மோட்டார் இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணக்கூடாது, ஒயர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா எப்படி துடைக்கணுமோ அந்த மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.